Praise the Lord. Hallelujah. 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 அருட்சாதனங்கள் பொய்யல்ல, திருச்சபை பொய்யல்ல, திருச்சபையினுடைய போதனைகள் பொய்யல்ல, திருச்சபையினுடைய போதனைகள் பொய்யல்ல. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 2 வார்த்தைக்கு வித்தியாசம். ஒன்று மீடியேட்டர். ஏன்னா சிலவங்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட நேரடியாக ஜெபிச்சா போதுமே ஃபாதர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். ஓகே, புரிஞ்சுக்கிச்சு. இயேசுக்கிட்ட நேரடியாக ஜெபிக்கும் பொழுது, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது, அவர் தானே எபிரேய புத்தகத்தில் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? இஸ் தி ஒன்லி ஒன் மீடியேட்டர். அவர் தானே, ஒருத்தர் தானே நமக்கு பரிந்துரை ஜெபிக்கிறார்னு பைபிள் சொல்லுது. ஏன் இவங்களுடைய பரிந்துரை? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. மீடியேட்டர் வேற, இன்டர்செசர் வேற. மீடியேட்டர் அப்படின்றவர் மத்தியஸ்தம் நிற்கிறவர். இன்டர்செசர் அப்படின்றவங்க பரிந்துரை ஜெபிக்கிறவங்க. அப்போ என்ன வித்தியாசம்? மீடியேட்டர் அப்படின்னா மத்தியஸ்தம் நிற்கிறவங்கன்னா 2 பார்ட்டிக்கும் ஈக்குவலாக தான் நிற்பாங்க. இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நிற்கிறாருன்னா தந்தையினுடைய பட்சமும் இல்லை, பிள்ளைகளுடைய பட்சமும் கிடையாது. தனியாக நின்று இவர்களை இந்த பக்கமோ இவரை இந்த பக்கமோ சேர்க்கிறவர் மீடியேட்டர். இன்டர்செசர் யார்? இன்டர்செசர் ஒரு சைடு தான் நிற்பாங்க, தாழ்மையாக நிற்பாங்க. அப்பா என்னுடைய இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டு நிற்கிறவங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிற்கிறவங்க தான். ஆனால் வித்தியாசம் என்ன? வித்தியாசம் ஒரு சைடு நின்று இந்த சைடு இருக்கிறவங்களுக்காக பேசுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனிதர்களோடு இணைந்து ஜெபிப்போம். புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். அது இன்டர்செஷன், அது மீடியேட்டர் கிடையாது. இயேசுவின் வழியாக தான் அனைத்துமே நடக்குது. இயேசு என்னும் உடலில்தான், இயேசு என்னும் தலை, அந்த மறையுடலில் தான் அனைத்தும் சேருகிறது. ஒருத்தருக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச பிறகு இயேசுவோடு இணைத்து கொண்டு வந்து உன்னையும் என்னையும் தந்தையிடம் கொண்டு போகிறாங்க. தே ஆர் இன்டர்செசர்ஸ். மீடியேட்டர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். வழி இயேசு கிறிஸ்து தான். நானே வழின்னு சொன்னவர் தான் வழி, வேற வழிகள் இல்லை. வழி அவங்க தான். ஆனால் அந்த வழிக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் வேணும்ல, அதான் இன்டர்செசர். ப்ரே ஃபார் ஒன் அனதர். இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எடுத்த கிளாஸ். அதனால் புனிதர்களை அன்பு செய்து அவர்களோடு அவர்கள் வழியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். புனிதர்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. புனிதர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியும், எவ்வளோ புனிதர்கள், இதெல்லாம் கூகுளில் இப்போ அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ விஷயங்களை கற்றுக்குறோம். இந்த விஷயங்களை கற்று பாருங்களேன், படித்து பாருங்களேன், தெரிஞ்சு பாருங்களேன். உங்களுக்கும் உங்களுடைய வம்சத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிள் படிக்கிற மாதிரியே பைபிள் ஃபாலோ பண்ணவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிப்போம். சரிங்களா? ஆராதனைக்கு கடந்து போவோமா? நற்கருணை ஆராதனை, உங்களுடைய 3 மணியினுடைய ஆராதனை, டிவைன் மர்சி அடோரேஷன் கடந்து போவோம். உணர்ந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். உனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் வருகிறார், மத்தியஸ்தராக வருகிறார். எவ்வளோ இப்போ நான் பின்னால் நினைப்போ நிறைய விஷயங்கள் ஃபாதர் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவ்வளோ சொன்னீங்க. இப்போ சொல்லுங்கள், இதெல்லாமே இவர்கிட்ட சொல்லுங்கள். புனிதர்களோடு இணைந்து சொல்லுங்கள், புனிதர்கள்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட உங்களுடைய அனைத்து விண்ணப்பங்களும் புனிதர்கள்கிட்ட சொல்லுங்கள். என்கிட்ட சொல்கிறத விட எவ்வளோ மேலானது. அந்த புனிதர்களிடம் இணைந்து இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம். பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
பாடுவோமா? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்க அன்னை மரியே, வாழ்க புனிதர்களே, வாழ்க மரியே, வானதூதர்களே, திருச்சபையே, வாழ்க பலிபீடங்களே, வாழ்க மரியே. பாடுவோம். தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தந்தையே, தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உமக்கு ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி பாடுவோமா? வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
Hallelujah, 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 hallelujah.
ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஹலுசினேஷன், எப்பவுமே ஒரு கற்பனை உலகம், ஒரு ஹலுசினேஷன், அந்த ஹலுசினேஷன் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 23 குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 23 குடும்பம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மரண பயம் இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீட்டுல சொத்து பிரச்சனை, 2 பேருக்கு விடுதலை, 2 குடும்பங்களை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பைபோலார் டிசீஸ் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூரினரி இன்ஃபெக்ஷன் 9 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹார்ட் வால்வு பிரச்சனை ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருடுற பழக்கம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எடுத்துக்கொள்வோம். இதோ இந்த 3 மணி என்று ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்தினுடைய 3ஆம் தேதி இந்த 3 மணி இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு இந்த நன்மையோடும் நம்பிக்கையோடும் ஜஸ்ட் லவ் இரக்கத்தின் ஆண்டவர் அன்பு செஞ்சு இந்த ஆராதனையை ஒப்பு கொடுப்போம். அவரை ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்குரியவருங்க. ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தாங்க கொடுக்க முடியும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. மிச்சம் எல்லாம் எல்லாருக்குமே கொடுக்கலாம். யூ கேன் கிவ் எனிதிங் டு எனிஒன் எக்ஸப்ட் அடரேஷன். மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கலாம். கொடுக்க முடியாத ஒன்றே ஒன்று ஆராதனை. அது கொடுக்க முடிகிறவர் யாருக்குன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான். அதான் ஆண்டவர்கள் வித்தியாசம். விண்ணப்பம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கலெக்டர் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் விண்ணப்பத்தை கொடுக்கலாம். நன்றி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். துதி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யூ கேன் praise anyone, but adoration you can give only to one, that is your Lord. அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் மனப்பான்மையோட ஆராதிக்கும். ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேன், மாட்சிப்படுத்துகிறேன், போற்றுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அந்த ஆராதனை மனப்பான்மையோடு நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும் குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டி காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென், ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்துபவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென், ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த தண்ணீரே இரத்தமே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன்.
நம்பிக்கின்றேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரியாரிலிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எழுந்து நிற்போம். இந்த 10 மணியிலே உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த 50 மணிகளிலும் நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். எந்த உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக நன்றி சொல்லுங்க. குறையுள்ள கணவன் உண்டு, குறையுள்ள மனைவியாக இருக்கலாம், குறையுள்ள பெற்றோராக இருக்கலாம், குறைவுள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், யாருமாக இருக்கட்டும். உன்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். உன்னை அன்பு செய்யாதவர்களாக இருக்கட்டும். சரண்டர் எவ்ரிவன் அண்ட் சே தேங்க்ஸ். ஆண்டவரே நன்றி, இந்த குடும்பத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி மட்டும் சொல்லி இந்த 10 மணியை உங்களுடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இரு கரங்களையும் விண்ணகத்திற்கு உயர்த்தி, இரக்கத்தின் ஆண்டவர் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிருக்க நன்றி சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 10 மணியிலே உன்னுடைய சமூக சூழலுக்காக நன்றி சொல்லுங்க. நீங்கள் படித்த ஸ்கூல், நீங்கள் விருப்பப்பட்டு படிச்சிருக்கலாம், விருப்பப்படாமல் படிச்சிருக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், தமிழ் மீடியமாக கிடச்சிருந்துருக்கலாம். உங்களுடைய வீட்டில் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் உங்களுடைய சமூக சூழல், அதற்கு பிறகு உங்களுடைய காலேஜாக இருக்கலாம், இன்றைக்கி நீ வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இதெல்லாம் உன்னுடைய சமூகம். நீ வாழ்கிற வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், இல்லை வாடகை வீடாக இருக்கலாம். உனக்கு வாடகைக்கு இருக்கிறவங்க உனக்கு தொல்லை பண்ணுறாங்க, இல்லைன்னா உன்னுடைய ஹவுஸ் ஓனர் தொல்லை பண்ணுறாங்க. உன்னுடைய சமூகம் அது. உன்னுடைய சமூகத்திற்காக, சமூக வாழ்க்கைக்காக நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவரே, என்னை தொல்லை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க, உபதிரவம் செய்கிறவங்க இருக்காங்க. நன்றி மட்டும் சொல்லி ஜெபிப்போமா? உனது சமூக சூழலை ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும்
எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நன்றி சொல்லி ஜெபித்து பாருனுடைய சூழ்நிலை மாறும். நன்றி சொல்லி ஜெபித்து பாருனுடைய சூழ்நிலை மாறும். மாற வேண்டியதானால் மாறும். ஆண்டவருக்கு உகந்த சூழ்நிலையாக மாறும். அந்த தீமைகள் நன்மையாக மாறும். நன்றி சொல்லி ஒரு சமூக சூழலை ஒப்புக்கொண்டு ஜெபிச்சு பாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தாள் படிட்டு ஜெபிப்போமா. ஒரே ஒரு கருத்திற்காக நீங்கள் நினைப்பீங்க, ஃபாதர் நான் எவ்வளோ கருத்தோடு வந்தேன், என் ஃபாதர் ஒரே ஒரு கருத்து. அந்த கருத்து சாட்சியம் சொல்கிறத கேட்குறீங்கல்ல. நான் ஒரு கருத்துக்காக ஜெபித்தேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சதை என் ஞாபகம் வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கருத்து வைங்க. சில டைம் எதுவுமே ஞாபகம் இருக்காது, நன்றியும் சொல்ல மாட்டீங்க. மேபி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு இல்லை 2 வருஷத்துக்கு பிறகு தான் சில டைம் ஞாபகமே வரும் சில விஷயம். அப்போ நம்ம நன்றி சொல்லாமல் விட்டுருவோம். 10 தொழுநோயாளர்களை ஆண்டவர் குணப்படுத்தினார். எப்பொழுது தெரியுமா குணப்படுத்தினார்? ஆண்டவரை கண்ட பொழுது ஆண்டவர் குணப்படுத்தவில்லை, போயிட்டே இருக்கிற வழியில் குணப்படுத்தினார். திரும்ப வந்து ஒருத்தன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எப்பொழுதாவது ஆண்டவர் உன்னை தொட்டு இருப்பார், எப்பொழுதாவது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார். நன்றி மட்டும் சொல்லு. நன்றி சொல்லி இந்த ஒரு விண்ணப்பத்தை வை. நன்றி சொல்லி அப்பொழுது நீ வைக்கும் இந்த விண்ணப்பம் உனக்கு தேவையில்லாததுன்னு ஆண்டவர் தராது இருக்கும் பொழுது உனக்கு கோபம் வராது. ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ உன்னால் முடியும். உகந்த ஒரு ஜெபத்தை எழுப்ப உன்னால் முடியும். அதனால் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வை. அந்த விண்ணப்பத்தை ஞாபகம் வை. உறுதியாக ஜெபி, நம்பிக்கையோட ஜெபி. நித்திய பிதாவே, முதனேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 4வது 10 மணியே உங்களுடைய திருச்சபை உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. கிறிஸ்துவை தெரிந்து கொள்வது ஒரு அருள் அப்படின்னு பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வது ஒரு அருள் அப்படின்றார். I received a blessing that I believe in Christ. Philippians 1:29. கிறிஸ்துவை நம்ப நான் அருள் பெற்றேன், திருமுழுக்கு அருள் பெற்றேன், அருட்சாதனங்கள் அருள் பெற்றேன். பாருங்க, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் நற்கரணை வாங்க முடியுதுன்னா அது காரணம் நீங்கள் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் பாவ சங்கீதம் செய்ய உங்களால் முடியுதுன்னா நீங்கள் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறீங்க. அந்த அருளுக்காக நன்றி சொல்லி, திருச்சபை என்னும் குடும்பத்திற்காக நன்றி சொல்லி, உன்னுடைய பங்கு என்னும் குடும்பத்திற்காக நன்றி சொல்லி, இந்த தியானமயம் அப்படின்ற குடும்பத்திற்காக நன்றி சொல்லி,
திருத்தலங்களுக்கு நன்றி சொல்லி எத்தனையோ திருத்தலங்களுக்கு நீ போயிருப்பேன். அந்த திருத்தலங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிருந்திருக்கலாம், பல திருத்தலங்களுக்கு போயிருந்துக்கலாம். அந்த திருத்தலங்கள் உங்களுக்கு நன்றி, ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கல, நன்றி சொல்லி இந்த திருச்சபை உறவிற்காக நன்றி சொல்லி உனக்கே தெரியாமல் எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, தெரியாமல் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே படிக்கிற பசங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி சாதாரணமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே பைபிள் வாசிக்க முடியாமல் இருக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, அவங்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது உனக்காக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த திருச்சபை உறவுகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு இந்த 10 மணியை ஜெபிப்போம். ஆண்டவரே, எந்த கருத்தும் நான் வைக்கல, இதை யாருக்காக பயன்படுத்த விரும்புகிறாயோ அவர்களுக்காக பயன்படுத்தும் என்று சொல்லி முழந்தால் படிட்டு பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழந்தால் படியிட்டு இந்த 10 மணியை பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் பாடி ஜெபிக்கிறோம், இந்த 10 மணியை பாடி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லாமல் இந்த 10 மணியை ஒப்பு கொடுக்குறோம். எந்த கருத்தும் இல்லை. ஒரே ஒரு கருத்து என்ன தெரியுமா? இந்த 10 மணி நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. யாருக்கோ எங்களுடைய ஜெபம் தேவை இருக்கலாம், அவர்களுக்காக இந்த 10 மணியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு இந்த 10 மணியை ஒரு கருத்தும் இல்லாமல் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர் எடுத்து பயன்படுத்தும். யாருக்கோ தேவை இருக்கு, என்னுடைய ஜெபம் யாருக்கோ தேவை இருக்கலாம். யாருக்குன்னு எனக்கு தெரியல, அது உனக்கு தெரியும். எனக்கு தெரிந்தவர்களோ எனக்கு தெரியாதவர்களோ அவர்களுக்காக இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக கொடுக்கிறோம். நல்ல கிறிஸ்தவனா திருச்சபை நல்ல அங்கத்தினனாக பிறருக்காக ஒப்புக்கொடு. நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உலகின் மீதும் இரக்கமாயிரும். உலகின் மீதும் உறுதியாய் ஜெபிப்போம். நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.
இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும். மகனே மகளே, உன் ஜெபம் வீணாகாது. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தியாகம் வீணாகாது. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிசிலி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தூய இறைவனே, வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்ட்ரூ ஆசீர்வதிக்கிறாரு. தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சாலி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹார்ட் வால் சம்பந்தமான ஒருவருக்கு விடுதலை இருந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அடிக்கடி ரன்னிங் நோஸ் வர ஒரு குழந்தைக்கு விடுதலை இருந்த ஆண்டவர், ஜலதோஷம் வர ஒரு குழந்தைக்கு விடுதலை இருந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. படிக்க மேக்ஸு தமிழ் சப்ஜெக்ட் படிக்க முடியாமல் கண்ணீர் சிந்தி ஜெபித்த ஒரு மகனுக்கு விடுதலை இருந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. செல்வராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தேவ சகாயம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ராபர்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நிரந்தரமான வேலை தந்தவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கால்சியம் கம்மியாக இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எலும்பு முறிவு அது சேர மாட்டேங்குது, என்னுடைய பிரச்சனையாக இருக்கு, மீண்டும் மீண்டும் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறீங்க, முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பல்லு சம்பந்தமான பிரச்சனை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெயா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்ல
அழிவில்லாதவரே, அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, பாரத்தை ஒப்பு கொடுத்து பாடுவோமா? தூய வல்லவரே, அன்போடு பாடுவோமா? தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருமணத்திற்காக ஜெபிக்கிறீங்க, ஆனா அந்த மகனுக்காக ஜாதகம் எழுதப்பட்டுள்ளது. திருமுழுக்கு பெற்ற அந்த மகனுக்காக ஜாதகம் எழுதப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அந்த திருமண தடை இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். Praise the Lord. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நன்றி சொல்லி அல்லேலூயா. இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பாந்தர்களே, முழுநாள் படிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். மாண்பியர் கீதம் பாடி, உன்னை அன்பு செய்பவர் உன்னை வெறுப்பவர் அல்ல, உன்னை விட்டு விலகுபவரும் அல்ல, உனக்கு தீங்கு செய்பவரும் அல்ல, உன்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நன்றி மட்டும் சொல்லி இந்த நற்கருணை ஆராதனை. எத்தனை உறவுகள் ஆண்டவர் தந்திருக்கிறார் தெரியுமா? நமக்கு எத்தனை உறவுகள். இந்த மறை உடலாக நம்மை மாற்றுவதற்காக தான் நற்கருணையாக மாறினார். நற்கருணையாக மாறியது மறையுடலாக மாற்றுவதற்காக. உன்னை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகும் வழி திருப்பலியில் பாடுறோம் இல்லையா? இவர் வழியாக, இவரோடு, இவரில், ஆண்டவரோடு, ஆண்டவரில். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு, ஆண்டவரில். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 1-11 வசனங்கள் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவில் செயலில் இருந்த அதே தூய ஆவியானவர் நம்மிலும் செயலில் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை உயிர் பெற செய்த அதே தூய ஆவியானவர் நம்மையும் உயிர் பெற செய்வார். அப்போ நம்மிலே இருவரிலும் செயல்படுவது அதே தூய ஆவியானவர். காரணம் நற்கருணை. நன்றி சொல்லி நிலை வாழ்விற்காக ஆண்டவர் தந்த அனைத்து நன்மைக்காக, அவருடைய திட்டத்திற்காக நன்றி சொல்லி இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நாம் இறந்து போக மாட்டோம், நாம் கடந்து போகிறோம். நாம் இறந்து போக மாட்டோம், கடந்து போகிறவர்கள். இறந்து போவர்கள் அல்ல. ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே இறந்து போவன் அல்ல, இறப்பிலிருந்து கடந்து போவன். இறப்பிலிருந்து கடந்து போவன். இறப்பு அப்படின்றது ஒரு வழி, மரணம் அப்படின்றது ஒரு வழி, அவ்வளோதான். கடந்து போகிறோம். இங்கிருந்து நிலை அழிவு, இல்லைன்னா நிலை வாழ்வு. கடந்து போகிறோம். அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம், இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்துக்கு. இது தொடர்ச்சி தான். நீ உருவாகிவிட்டாய், இனி உனக்கு அழிவே இல்லை. அங்கிருந்து தாயின் உதரத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்தோம், உலகத்திற்கு வந்தோம். இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகத்திற்கு கடந்து போகிறோம். இந்த மண்ணுலகில் நீ வாழும் பொழுது 5 விஷயம் உனக்கு இருக்குது. இந்த பஞ்சபூதங்களும் உனக்குள்ள இருக்குது. அதான் மனிதன். நிலம் உண்டு, நீர் உண்டு, காற்றுண்டு, எல்லாமே, நெருப்புண்டு, எல்லாமே மனிதனுக்குள்ளே இருக்குது. இதெல்லாமே 5மே இருக்கிற விஷயம் உள்ளே போயிடும். இந்த மண்ணுக்குள்ளே தான் போயிடும். அது அந்த ஒரு இறப்பு நமக்கு நடக்கிறத வழிய மனிதன் கடந்து போகிறான், கடந்து போகிறான், கடந்து போகிறான். இது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. விலங்கினங்களுக்கு இல்லை, காட்டு விலங்குகள் இல்லை, வானத்து பறவைகளுக்கு இல்லை. பஞ்சபூதங்களிலிருந்து படைக்கப்பட்ட மனிதா, நீ எதை நீ படைக்கப்பட்டாயோ அது உனக்கு இந்த பஞ்சபூதத்துக்கே போயிடும். ஆனால் உன்னுடைய அந்த தன்மை, அந்த மனிதன் அவன் கடந்து போகிறான். உனக்கு மறுவாழ்வு உண்டு. உன்னுடைய பெயர் அங்கும் அழைக்கப்படும்.
அதனால தான் ஆண்டவர் சொல்வார்ல, உன்னுடைய பேர் அங்கே எழுதி வச்சிருக்கிறதுல சந்தோஷப்படு, சாத்தான் போச்சுன்னு சந்தோஷப்படாத, நான் பேய் ஓட்டின போது பேய் ஓட்டிச்சுன்னு சந்தோஷப்படாத, உனது பெயர் விண்ணுலகில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்க. இந்த பேர் இந்த உலகத்தில் எந்த பேரில் இருக்கிறீங்களோ அதே பேரில் தான் அடுத்த உலகத்தில் இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இது தொடர்ச்சி, முடிவு அல்ல. மரணம் முடிவு அல்ல, தொடர்ச்சி. அடுத்த உலகத்திற்கு, மண் உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு கடந்து போகும் தொடர்ச்சி, ஒரு பாதை தான் மரணம். எத்தனை பேர் உனக்கு அந்த உலகத்திலும் இந்த உலகத்திலும் உதவி செய்கிறாங்க ஜெபத்தின் வழியாக. நன்றி சொல்லி அந்த புனிதர்கள் அனைவருடைய பரிந்துரையோடு இந்த ஆசீர்வாதம் பெற முயல்வோம், பாடுவோம். மண்புயர் இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துடன் மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. நன்றி சொல்லி பாடுவோம். வாழ்க நன்றி. வாழ்க வாழ்க மரியே. அம்மா மரியே, திருத்தூதர்களே, வாழ்க திருச்சபையே, வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.